ربي أعوذ بك من شر الشياطين وأعوذ بك ربي أعوذ بسم الله الرحمن الرحيم. இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு புது வீடியோ. இந்த வீடியோட தலைப்பு வந்து ரீஅரேஞ்சிங் ப்ரியாரிட்டிஸ், முன்னுரிமைகளை சீரான முறையில் அமைத்தல். அதுதான் இந்த பயானோட தலைப்பு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆஹ் 1987 ஜூலை மாசம் நடைபெற்ற பயான் இது. United in this place of prayer, each individual soul joined in a community of worship. One God. அதாவது நம்ம வழிபாடு செய்யக்கூடிய, பிரார்த்தனை செய்யக்கூடிய இந்த தளத்துல ஒவ்வொரு ஆன்மாவும் வந்து ஒன்றிணைத்திருக்கு. எதற்காக அப்படின்னா, நம்ம அந்த கூட்டத்துல இருக்கணும், அல்லாவை மட்டும், ஒரு கடவுளை மட்டும் வழிபடக்கூடிய அந்த கம்யூனிட்டியில் நம்ம இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு ஆன்மாவும் வந்து இணையக்கூடிய இடமா இந்த பிரார்த்தனை தலம் இருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ். Praise God. We bear witness that there is no God except the one God. There is no other gods or idols besides Him. புகழ்ச்சி அல்லாஹ்வுக்குரியது. மேலும் சாட்சி பகர்கிறோம், அந்த ஒரு கடவுளை தவிர வேறு கடவுள் இல்லை என்று. அவரை தவிர வேறு கடவுள் இல்லை. ஆர் ஐடல்ஸ் பிசைட் ஹிம், இல்லைன்னா அவருக்கு துணையா இணை தெய்வங்கள், போலி தெய்வங்கள் எதுவும் கிடையாது. In the last khutbah, we reached the conclusion that you do not really believe in God unless you know that He is doing everything. அதாவது கடைசி குத்பால நம்ம ஒரு முடிவெடுத்தோம். இந்த முடிவை நோக்கி நம்ம வந்தோம். That you not really believe in God unless you know that He is doing everything. நம்ம அல்லாஹ் தான் எல்லாத்தையும் செய்யறாங்க அப்படின்னு நம்ம நம்பாத வரைக்கும் நம்ம அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ளல அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்தோம். You make the initial decision. This is our role. அந்த ஆரம்பத்துல எடுக்கிற அந்த ஒரு முடிவு மட்டும்தான் நம்ம எடுக்கிறது. அதான் நம்மளோட ரோல். We make a decision to be with God or not. And not means you be with Satan, because there is no other choice. You're either with God or with Satan. And this is நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம். அந்த முடிவு என்னன்னா, நம்ம அல்லாஹ் கூட இருக்கோமா இல்லையா. அல்லாஹ் கூட இல்லைன்னா நம்ம நிச்சயமா சைத்தான் கூட தான் இருக்கோம். ஏன்னா வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது. ஒண்ணு நம்ம அல்லாஹ் கூட இருக்கோம், இல்ல நம்ம சைத்தான் கூட இருக்கோம். the decision we have, where we have absolute freedom of choice. ஆனா நம்ம எடுக்கக்கூடிய இந்த முடிவுல வந்து நமக்கு பரிபூரணமான சுதந்திரம் இருக்கு. நம்ம அந்த தேர்வு எடுக்கிறதுல பரிபூர்ணமான சுதந்திரம் நமக்கு இருக்கு. After that, you're either guided by God or messed up by Satan. But the ultimate doer of everything is God. அந்த முடிவை எடுத்ததுக்கு அப்புறமேட்டா ஒண்ணு நம்ம அல்லாஹ்வால வழிநடத்தப்படுறோம், அப்படி இல்லைன்னா சைத்தான் நம்மள கஷ்டத்துக்கு உண்டாக்குறான். ஆனா இது ரெண்டுத்துல எது நடந்தாலும் சரி, அதை அனைத்தையும் நடத்தக்கூடியவரா அட் தி எண்டில் அல்டிமேட்டா அல்லாஹ் தான் இருக்காங்க. And everything is happening in accordance with God's will. உங்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்து விஷயமுமே அல்லாஹ்வின் நாட்டத்திற்கு ஏற்பதான் நடக்குது. I want today to compare our priorities. நான் இன்னைக்கு வந்து நம்மளோட முன்னுரிமைகளை பத்தி நான் கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். Just remember an idea, I have to write it down so I don't forget. எனக்கு ஒரு ஐடியா ஞாபகம் வந்துச்சு,
அதை நான் எழுதிக்கிறேன், அதனால நான் மறக்காம இருப்பேன் அத. I want to use the board here to illustrate something about priorities. நான் இந்த போர்டை யூஸ் பண்ணி ஒரு சில விஷயத்த உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய முன்னுரிமைகளை, அது சம்பந்தப்பட்ட விஷயத்த நான் உங்கள்ட்ட புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். Most people do not know who they are. நிறைய மக்களுக்கு அவங்க யாருன்னே தெரியல. We recognize now the human being as consisting of two entities. நம்ம இப்ப நல்லா அறிஞ்சு வச்சிருக்கோம், ஒரு மனிதன் என்பவன் இரு விஷயங்களை சேர்ந்தவனாக இருக்கின்றான். Just to make it very simple, the body and the soul. ரொம்ப எளிய முறையில சொன்னோம்னா, ஒண்ணு உடம்பு, இன்னொன்னு ஆன்மா. The body goes on for, let's be optimistic, about 100 years. And then it dies, becomes nothing. இப்போ இந்த உடல் அப்படியே போயிட்டே இருக்கு. நான் கொஞ்சம் பாசிட்டிவாவே சொல்றேன். உதாரணத்துக்கு நம்ம 100 வருஷம் வாழ்றேனே வச்சுப்போமே. ஆனா அதுக்கப்புறமேட்டு அது இறந்துரும். உடம்பானது இறந்துரும். அது ஒண்ணுமே இல்லாம ஆயிரும். becomes nothing. The soul is the real person, the real you. இந்த ஆன்மா, இங்க இருக்க ஆன்மா தான் உண்மையான நீங்க. the real person, உண்மையான மனிதர் என்பது இந்த ஆன்மா தான். This is the real person right here, and it goes on for eternity. இதுதான் அந்த உண்மையான நீங்க, உண்மையான மனிதர் என்பது இந்த ஆன்மா தான். மேலும் அது என்றென்று நிலைத்திருக்கக்கூடியதா இருக்கு, அதுக்கு அழிவே கிடையாது. The body has requirements and the soul has requirements. இப்போ இந்த உடம்புக்கும் தேவைகள் உண்டு, அதே மாதிரி ஆன்மாக்கும் தேவை உண்டு. The body, now what I want to compare here is what we do for this entity and what we do for this entity. நான் உங்கள்ட்ட எதை கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு காமிக்குன்னு நினைக்கிறேன்னா, இந்த சைடு இருக்க உடம்புக்கு நம்ம என்ன செய்யறோம், இந்த சைடு இருக்க ஆன்மாக்கு நம்ம என்ன செய்யறோம். For this entity, people start with the infant. The infant is given milk and nourished, given shots, painful shots, and growing pains and teething. And then they go to school, the body goes to school. You know, you have to go to school, right? இப்போ உதாரணத்துக்கு நம்ம உடம்பு எடுத்துப்போம். ஒரு குழந்தையா இருக்கு, அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுறாங்க, அது நல்ல வளம் பெறுது, அப்புறம் நிறைய ஊசிகள் போடுறாங்க, பெயின்ஃபுல் வலி 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 தரக்கூடிய ஊசிகள் எல்லாம் போடுறாங்க, வேக்சின் எடுக்கிறாங்க. அப்புறம் அந்த குழந்தைகள் வளருது, கொஞ்சம் கொஞ்சம் வலியெல்லாம் தெரியுது உடம்புல, அப்புறம் பல்லு எல்லாம் முளைக்குது, அப்புறம் அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகுது, உடம்பு ஸ்கூலுக்கு போகுது. உங்களுக்கு தெரியும் நிச்சயமா நம்ம ஸ்கூலுக்கு போகணும் கரெக்டா அப்படின்னு கேக்குறாங்க. If you want to be, there's a commercial on the radio and TV now by, what is the name of that comic cat? Garfield. So உங்களுக்கு தெரியும், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம ரேடியோ டிவில அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறோம். ஒரு பூனை, ஒரு சித்திரை, அந்த காமிக்ஸ், அந்த கார்ட்டூன்ஸ் வரும்ல, சின்ன பசங்க பாக்குற படம், அதுல ஒரு பூனை சொல்லுது, அந்த பூனை பேர் என்ன, அந்த பூனை பேரை கார்ஃபீல்டு அப்படின்னு சொல்றாங்க. He said, if you want to be a fat cat, go to school. Go to college, I think he said. அப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வளம் வாய்ந்த பூனையா இருக்கணும் அப்படின்னா, நல்ல காசு சம்பாதிச்சு நல்ல சொத்து பத்தி இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஸ்கூலுக்கு போகணும். இல்ல அந்த பூனை என்ன சொல்லுதுன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ல காலேஜுக்கு போகணும்னு சொல்லுது, கரெக்டா? So you go to school and you take tests and go through the homeworks and the absence reports and chastising from the parents and the teachers and working very hard studying. So நம்ம ஸ்கூலுக்கு போறோம், டெஸ்ட் எடுக்கிறோம், ஹோம்ஒர்க் எழுதுறோம், லீவ் போடுறோம், ஆப்சன்ஸ் ரிப்போர்ட் வருது, மேலும் பெற்றோர்களிடம் ஆசிரியர்களிடம் திட்டுலாம் வாங்குறோம்,
கஷ்டப்பட்டு படிக்கிறோம், கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். School is not popular with most of us. நம்ம நிறைய பேர் ஸ்கூல் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கேட்டா பிடிக்கிறது இல்ல. You go through grade school, junior high school, then you go to high school and all the hard work involved in it, and you're so glad to graduate only to go into college. அப்புறம் நம்ம சின்ன பசங்க படிக்கிற எல்கேஜி யூகேஜி எல்லாம் படிக்கிறோம், அப்புறம் ஜூனியர் ஹை ஸ்கூல் படிக்கிறோம், 5th 6th எல்லாம் படிக்கிறோம், அப்புறம் 10th 11th 12th ஹை ஸ்கூல் படிக்கிறோம், கடின உழைப்பு போடுறோம், அதுல வந்து உழைப்ப நம்ம ஃபுல் ஹார்ட் ஒர்க் பண்றோம். அப்புறம் அண்ட் யூ ஆர் சோ கிளாட் டு கிராஜுவேட் ஒன்லி டு கோ இன் காலேஜ். ஒரு காலேஜ்குள்ள போறதுக்கு ஒரு பட்டம் வாங்குறது நம்ம அவ்வளவு சந்தோஷப்படுறோம். When you're a freshman and you study very hard and work and you're very busy, devoting a lot of effort and time and money to go to school. Because why? அப்புறம் நம்ம காலேஜ் முடிச்சு நல்லா ஒரு ஃப்ரெஷரா வெளியே வரோம், கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம், வேலை பார்த்திருக்கோம், அப்புறம் லைஃப் ரொம்ப பிஸியா ஆயிடுறோம். நம்மளோட அனைத்து உழைப்பையும் நேரத்தையும் பணத்தையும் இதுக்காக நம்ம செலவு பண்றோம். ஏன் நம்ம செலவு பண்றோம் இதுக்காக? Because this body, you want it to dress nicely, you have good clothes, and you want to buy a house, preferably in the foothills, with so many rooms and luxuries and carpets and drapes. This body wants that. ஏன் நம்ம இதெல்லாம் பண்றோம்னா, ஏன்னா அந்த உடம்பு வந்து அந்த உடம்புக்கு இதெல்லாம் தேவைப்படுது. நல்ல ட்ரெஸ் பண்ணணும், நல்ல துணிமணி இந்த உடம்புக்கு தேவைப்படுது, ஒரு வீடு தேவைப்படுது, அதுவும் அந்த மலையடி வாரமா நல்ல நிறைய ரூம் இருக்க மாதிரி வீடு தேவைப்படுது, நல்ல சொகுசா இருக்கணும், லக்ஸூரியஸா இருக்கணும், வீட்டுக்கு ஒரு மாட்டு கார்பெட்டு, ஜன்னலுக்கு எல்லாம் போடுற மாதிரி அந்த ஜன்னல் துணி டிரேப்ஸ், இது எல்லாம் அந்த உடம்புக்கு தேவைப்படுது. சொகுசான விஷயங்கள் அந்த உடம்புக்கு தேவைப்படுது. And you work hard for that. அதுக்காக நம்மளும் சேர்ந்து என்ன பண்றோம்? கடினமா உழைக்கிறோம். You graduate from college and you apply for jobs. காலேஜ்ல இருந்து படிச்சு வெளியே வரோம், வேலைக்காக நம்ம அப்ளை பண்றோம். You go to the placement office and you stand in line for the interviewers, the people who interview you, and you are very polite to be interviewed. You want to be bright, you want to pretend to be bright, and you want to put on your best appearance and some sense of right. And பிளேஸ்மெண்ட் ஆபீஸ்க்கு போறோம், வேலை தர இடத்துக்கு, அந்த போய் லைன்ல நிக்கிறோம், நம்மள இன்டர்வியூ எடுக்கிறாரு, நம்ம அவங்கள்ட்ட வந்து ரொம்ப கண்ணியமா ரொம்ப பொலைட்டா இருக்கும். இன்டர்வியூ எடுக்கும்போது நம்ம ரொம்ப பிரைட்டா இருக்கிறோம், நம்ம வந்து ரொம்ப எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் நம்ம விரும்புறோம், எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கணும், வேலையில எடுக்கிறதுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறோம், இல்லைன்னா தெரிஞ்ச மாதிரி நம்ம நடிக்கிறோம். அதுதான் சிரிக்கிறாங்க எல்லாரும். You want to put on your best appearance and some sense of humor and intelligence, abilities, you pretend. அதனால நம்மளோட பெஸ்ட் நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம், பெஸ்ட் அப்பியரன்ஸ் நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இன்டர்வியூட்ட கொஞ்சம் காமெடி கலக்குறோம், கொஞ்சம் அறிவை புத்திசாலித்தனத்தை வச்சு பேசுறோம். இன்டர்வியூல நம்மளோட முடிஞ்ச என்ன விஷயம் தெரியும் நம்ம காமிக்கிறோம், அது எல்லாத்தையும் நம்மள்ட்ட காமிக்கிறோம் இன்டர்வியூர்ட்ட. Tend to be perfect for the interview, and you get the job, and then you do a lousy job and you're fired. Then you're applying for other jobs and you're miserable. ஸோ நம்ம அந்த வேலைக்கு நம்ம ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கோம், நம்ம சரியான ஆளுன்னு சொல்லி நம்ம நடிக்கிறோம். அது எனக்கு அந்த வேலை தெரியும், நம்ம இன்டர்வியூ நடிக்கிறோம், அந்த வேலையை நம்ம வாங்குறோம், அப்புறம் அந்த வேலையை நம்ம சொதப்புறோம், இந்த வேலையை விட்டு தூக்குறாங்க, திருப்பி இன்னொரு வேலைக்கு அப்ளை பண்றோம், திருப்பி நம்ம கஷ்டப்படுறோம், இப்படியே போயிட்டே இருக்கு. All this is for the body, because the body wants clothes, housing, food, and we do all this work for the body. Now, what are they doing for the soul? The average person. எல்லாமே இந்த விஷயம் தெரியும்,
நம்ம செய்யறது எல்லாமே வந்து இந்த உடம்புக்காக தான் நம்ம செய்யறோம். ஏன்னா இந்த உடம்புக்கு அது எல்லாமே தேவைப்படுது. துணி தேவைப்படுது, வீடு தேவைப்படுது, உணவு தேவைப்படுது. நம்ம இங்க செய்யற எல்லா வேலையுமே வந்து உடம்புக்காக நம்ம செய்யறோம். நான் இப்போ இந்த ஆன்மாக்காக நம்ம என்ன செய்யறோம்? ஒரு சராசரியான மனுஷன் இந்த ஆன்மாக்காக என்ன செய்யறான் அவன்? இதுதான் உண்மையான அந்த நபர் இல்லையா? Now this is the real person. Now after all this, the body dies, goes to dust, comes nothing. ஆனா நம்ம இவ்வளவும் செஞ்ச அப்புறமேட்டு அந்த உடம்பு என்ன ஆகுது? அந்த உடம்பு இறந்து போயிருது, மண்ணோட மண்ணா போயிருது, ஒண்ணுமே இல்லாம ஆயிருது அந்த உடம்பு. There was a person, this body would belong to a person called Rock Hudson. Remember that name? Rock Hudson. Okay, he died recently. That's why you still remember him. And Rock அதாவது ஒரு மனிதர் இருந்தாரு. இந்த உடல் வந்து அந்த அந்த நபருக்குரியது. அவர் யாருன்னா ராக் ஹட்சன். அந்த பேரு உங்களுக்கு ஞாபகம் வருதா? அவர் இப்பதான் ரீசெண்டா தான் இறந்து போனாரு அவரு. அவரை ஏன் நம்ம இன்னும் ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னா, Hudson was a very successful person. Lots of money, fame, covers, magazine covers, on the front covers, TV, movies, wealth, Beverly Hills mansion. His body had a lot of fun. And he also broke God's law, as we know, and he died in humiliation. Now the real person, Rock Hudson, does exist. The real person. What did he do for this body, and what did he do for this? What did the fame and money and bring him? What was the value of the fame and the money that he accumulated? இந்த ராக் ஹட்சன்ங்கிறவரு ரொம்பவுமே சக்சஸ்ஃபுல்லான வெற்றி அடைஞ்ச ஒரு நபரா இருந்தாரு. ஏராளமான பணம் அவர்கிட்ட இருந்துச்சு, புகழ் இருந்துச்சு, நிறைய இந்த இதழ்கள்ல வரும்ல அந்த கவர், ஃப்ரண்ட் பேஜ், அந்த கவர்ல எல்லாம் அவர் இருந்தாரு. டிவியில வந்தாரு, படத்துல வந்தாரு. நல்ல ஒரு வெல்த், நல்ல ஒரு சொத்து பத்து இருந்துச்சு, மாளிகை அவர்கிட்ட இருந்துச்சு. அவரோட உடம்பு இந்த உடம்பு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அதே சமயம் அவர் அல்லாவோட சட்டத்தை அவரு மீறினாரு, நமக்கு தெரிஞ்ச மாதிரி. ஆனா அவர் இறக்கும் போது ரொம்ப ஒரு அவமானமான நிலையில தான் அவர் இறந்தாரு. இப்போ இந்த உண்மையான அந்த ராக் ஹட்சன், அந்த உண்மையான அந்த நபர் வந்து இருந்தாரு. அந்த ஆன்மா, அவரோட ஆன்மா வந்து இருந்துச்சு. அவர் இந்த உடம்புக்காக என்ன பண்ணாரு, இந்த ஆன்மாக்காக அவர் என்ன பண்ணாரு? அவர் வாங்கின அந்த புகழ், பணம், அவருக்காக அது என்ன செஞ்சது? அவர் ஆன்மாக்காக அது என்ன செஞ்சது? அவர் வாங்கின அந்த புகழும் பணமும் அவருக்காக என்ன மதிப்பு அளிச்சது அல்லாவிடம்? Remember George Liberati? The glitter, the suits that he was wearing, and the showmanship and the clapping, the people clapping for him, the performances he gave, and how many millions of dollars he made. But how much does he, the real person, have? At the end, the mortician was afraid to touch him because of the virus, AIDS virus. அப்புறம் உங்களுக்கு ஜார்ஜ் லிபர்ஸ், அவர் உங்களுக்கு ஞாபகம் வருதா? அவர் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே மினுமினுக்கும். அவர் போட்டுக்க ட்ரெஸ் அப்படியே மினுமினுக்கும். அவர் காமிக்கிற அந்த ஷோ, அந்த மியூசிக் ஷோ, பெரிய மியூசிஷியன் அவரு. மற்ற மனிதர்களை என்டர்டெயின் பண்றது, அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்றது, ஆடியன்ஸ, அந்த மக்கள், அந்த ஆடியன்ஸை பார்க்க வந்த மக்கள் அவரை விரும்பி கிளாப் பண்றது, அவர் கொடுத்த அந்த பெர்ஃபார்மன்ஸ், அந்த ஷோவா இருக்கட்டும், பல $1,000,000 அவர் சம்பாதிச்சதா இருக்கட்டும். பட் ஹவு மச் டஸ் ஹி த ரியல் பர்சன்? ஆனா அவர் இவ்வளவு செஞ்சுமே அந்த உண்மையான அவர் ஆன்மாக்காக அவர் எவ்வளவு வச்சிருந்தாரு? இறுதியில அந்த இறுதி சடங்கு செய்ய வருவாங்க. அவங்க பேர் மொர்டிஷியன் இங்கிலீஷ்ல. அந்த இறுதி சடங்கு செய்ய வந்த நபர் வந்து இவர் தொடவே அவர் பயந்தாரு. ஏன்னா இவருக்கு அப்ப வைரஸ், எய்ட்ஸ் வைரஸ் இருந்துச்சு. Rockefeller, any of them. So the body, people work very hard for this entity here. And what do they do for the soul? This is the question. So ராக்ஃபெல்லர் இந்த மாதிரி யாரா வேணா இருக்கட்டும், ஆனா மனிதர்கள் வந்து பீப்புள் ஒர்க் வெரி ஹார்ட் ஃபார் திஸ். ஆனா மனிதர்கள் வந்து எப்படி இருக்காங்கன்னா, இந்த உடம்புக்கு தான்
நிறைய உழைப்பு போடக்கூடியவர்களா மனிதர்கள் இருக்காங்க. இந்த ஆன்மாக்காக அவங்க என்ன செய்யறாங்க? இதுதான் என்னோட கேள்வி. இந்த உடம்புக்காக மனிதர்கள் நிறைய உழைப்ப போடுறாங்க, கஷ்டப்படுறாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. ஆனா அந்த ஆன்மாக்காக அவங்க என்ன செய்யறாங்க? What I'm trying to bring out is rearranging our priorities or putting our priorities in perspective. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம முன்னுரிமைகளை நம்ம சரியான முறையில் நம்ம அமைச்சுக்கணும். இல்லனா நம்ம முன்னுரிமைகளை நம்ம எப்படி வச்சுக்கணும், நம்ம கவனத்துல கொண்டு வரணும். What are we doing for the soul? What does the soul need? நம்ம ஆன்மாக்காக நம்ம என்ன செய்யறோம்? அந்த ஆன்மாக்கு என்ன தேவைப்படுது? The soul needs worshiping God alone. ஆன்மாக்கு தேவையான விஷயம் எல்லாமே வர்ஷிப்பிங் காட் அலோன், அல்லாவை மட்டும் வழிபடுவதுதான் அந்த ஆன்மாக்கு தேவையுடையதா இருக்கு. This is the first step, because the soul is part of God in any way you want to look at it, because God said, I blew into Adam from my spirit. So the soul needs to worship God alone, and then it needs food, nutrition. The 5 daily meals, the 5 prayers are needed. சோ இந்த ஆன்மாக்கு தேவையானது எல்லாமே அல்லாவை மட்டும் வழிபடுவதுதான். இதுதான் முதல் ஸ்டெப்பு. ஏன்னா இந்த ஆன்மா என்பது அல்லாவின் ஒரு பகுதியா இருக்கு. in any way you want to look at it. ஏன்னா அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் தான் தன்னுடைய 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 இதுல இருந்து அல்லாஹ் தான் வந்து ஆதமுக்கு ஊதுனாங்க. அல்லாஹ் அவங்க ஸ்பிரிட்ல இருந்து அல்லாஹ் ஊதுன அல்லாஹ் சொல்றாங்க. அதனால இந்த ஆன்மாக்கு தேவையானது எல்லாமே அல்லாவை மட்டும் வழிபடுவது. மேலும் அதற்கு தேவையான ஆன்மாக்கு தேவையான உணவளிப்பது, சத்து அளிப்பது, நியூட்ரிஷன் கொடுப்பது. மேலும் ஒரு நாளைக்கு அந்த 5 மீல்ஸ் நம்ம கொடுப்பது ஆன்மாக்கு, 5 வேளை தொழுகை. மேலும் நோன்பு, அதுக்கு நோன்பு தேவைப்படுது ஆன்மாக்கு. You need fasting. People like Rock Hudson, for example, he put himself in the service of this body. He was serving this body. இப்போ ராக்கர்ட்சன் மாதிரி ஆட்கள்லாம் உதாரணத்துக்கு சொல்றேன், அவங்க என்ன பண்றாங்க, தங்களே வந்து அந்த உடம்போட சேவைக்காக தங்களை போட்டுறாங்க. அவர் இந்த ஆன்மாக்காக தான் அவர் வந்து சர்வ் பண்றாரு. அந்த ஆன்மாக்கு தான் அனைத்து உடம்புக்கு தான் அனைத்து உழைப்பையும் அவர் போடுறாரு. உடம்புக்காக தான் தன்னையே அவர் சர்வீஸ்ல கொண்டு போறாரு தவிர ஆன்மாக்கு அவர் கொண்டு போல. Whatever the body wants, he gave it. But he neglected himself. அந்த உடலுக்கு என்ன தேவையோ அதை தான் அவர் கொடுக்கிறாரு தவிர தன்னையே மறந்துட்டாரு, தன்னுடைய ஆன்மாவை வந்து அவர் மறந்துட்டாரு. And if the soul was this size when he started, it is still this size now. Didn't grow, he didn't feed his soul. His priorities. இப்போ அவருடைய ஆன்மா வந்து இந்த மாதிரி சின்ன சைஸா இருக்குன்னு வச்சுப்போமே, ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது, அவர் இறக்கும் போதுமே அதே சைஸா தான் இருக்கு. அந்த ஆன்மா வளரவே இல்லை, அவர் ஆன்மாக்கு ஊட்டம் அளிக்கவே இல்லை. அவரோட முன்னுரிமைகள்லாம் குழம்பி போய் இருக்காங்க. Using a real person as an example, because he is a person who attained fame and fortune. நான் இந்த இடத்துல வந்து அந்த உண்மையான ஒரு நபரை தான் நான் உதாரணத்துக்கு சொல்றேன். ஏன்னா அந்த நபர் வந்துட்டு புகழும் எல்லாமே அவர் இருந்துச்சு, புகழ் இருந்துச்சு, பேர் இருந்துச்சு அவர்கிட்ட. The conclusion from this is that anything that we do that is not developing our soul is a waste of time. If you do anything, இதுல நான் இறுதி என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எது செஞ்சாலுமே நம்ம ஆன்மாவை வளர்க்கக்கூடிய செயலா இல்ல வச்சுக்கோங்களேன், அது டைம் வேஸ்ட் தான், வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அது anything that has nothing to do with God is a waste of time. இப்ப நம்ம செய்யற எந்த செயலுமே அல்லாஹ்விடம் தொடர்பு இல்ல, அல்லாஹ்க்கு சம்பந்தப்பட்ட செயல் இல்லைன்னா அது நேரத்தை வேஸ்ட் பண்ற மாதிரி தான், வேஸ்ட் ஆஃப் டைம் தான் அது. So when you wake up in the morning, until the end of the day, you ask yourself, am I doing this for God? Which is another word for feeding your soul, because anything you do for God causes your soul to grow and develop. It is actually for yourself, for the real end. அதனால நீங்க காலையில எந்திரிச்ச உடனே
காலை எந்திரிச்சுல இருந்து அந்த நாளோட முடிவு வரைக்கும், நைட்டு வரைக்கும் நீங்க உங்கள்ட்டயே நீங்க கேளுங்க. நான் இப்ப செய்ய போற இந்த செயல் வந்து அல்லாஹ்க்காக நான் செய்யறேனா? இல்லனா இன்னொரு விதமா சொல்லணும்னா, உங்க ஆன்மாவை நீங்க வளர்க்கறதுக்கான செயலை நீங்க செய்றீங்களா? ஏன்னா, நீங்க எந்த விஷயமுமே அல்லாஹ்வின் நிமித்தம், அல்லாஹ்வின் தொடர்பு கொண்டு செஞ்சீங்கன்னா, உங்க ஆன்மா வளம் பெறும். அது வந்து வளரும். ஆனா, இறுதியில வந்து அது நீங்க உங்களுக்காக தான் நீங்க செய்றீங்க. உங்களுக்காகவே நீங்க செஞ்சுக்கிறீங்க. Entity. So we have to rearrange our priorities, put them in perspective. அதனால நம்மளோட முன்னுரிமைகளை நம்ம சரியான முறையில அமைச்சுக்கணும். மேலும் அதை நம்ம சரியான கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கணும். அத How much of the day are you doing for the body and how much are you doing for you? ஒரு நாளையில எந்த அளவுக்கு நீங்க உடம்புக்காக நீங்க உழைப்ப போடுறீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்காக, உங்க ஆன்மாவுக்காக நீங்க உழைப்ப போடுறீங்க. You went to school and suffered through examinations to have a good job. What did you do for you? நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க, ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறீங்க, ஒரு வேலை வாங்குறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறீங்க. ஆனா உங்களுக்காக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? By the way, the 100 years compared to infinity is 0. ஆனா பை த வே, இந்த உடம்பு வாழக்கூடிய வருஷம் 100 வச்சுப்போமே, அந்த 100 வந்து நீங்க ஆன்மாவோட கம்பேர் பண்ணி வச்சுக்கணும். இன்ஃபினிட், ஆன்மாவுக்கு வந்து இறுதி எல்லையே கிடையாது. இந்த 100 நீங்க எல்லை இல்லாத இன்ஃபினிட் கம்பேர் பண்ணீங்க, டிவைட் பண்ணீங்கன்னா அது 0. அது ஒண்ணுமே கிடையாது. உடம்பு ஒண்ணுமே கிடையாது. So this is the proportion that you should do for yourself and for your body. சோ இத பார்க்கும்போது உங்களுக்கு புரியுது, நீங்க எந்த அளவு ப்ரொபோர்ஷன், எந்த அளவுக்கு நீங்க உடம்புக்காக நீங்க செய்யணும், எந்த அளவுக்கு நீங்க ஆன்மாக்காக எஃபர்ட்ட போடணும். Do 0 for your body, and you should do 100% for you. It is not intelligent otherwise, because this is 0. It's going to be nothing. அதனால உங்க உடலை நோக்கி செய்யக்கூடிய அனைத்து விஷயமுமே 0. அதை நீங்க அதை நோக்கி நீங்க எஃபர்ட்ட போடாதீங்க. உங்களுக்காக, இந்த ஆன்மாக்காக தான் நீங்க 100% நீங்க கொடுக்கணும். அதை நோக்கி தான் நீங்க செயல்களை செய்யணும். ஏன்னா இட் இஸ் நாட் இன்டெலிஜென்ட் அதர்வைஸ் பிகாஸ் இஸ் 0. ஏன்னா நீங்க இப்படி செய்யலைன்னா, ஆன்மாவை நோக்கி நீங்க 100% எஃபர்ட் போடலன்னா, நீங்க செய்யக்கூடிய செயல் வந்து அறிவு மிகுந்த செயல் கிடையாது, ஞானம் மிகுந்த செயல் கிடையாது. ஏன்னா இந்த உடம்பு ஒண்ணுமே இல்ல, 0. என்னைக்கே ஒரு நாள் இல்லாம அந்த உடம்பு போக போகுது. So you have to put this in the service of you and not the other way around. அதனால இந்த உடம்ப வந்து நீங்க ஆன்மாக்கு சர்வீஸா போடுங்க. ஆன்மாக்கு செய்ய வேண்டிய செயல்களுக்கு இந்த உடம்பை யூஸ் பண்ணி நீங்க செய்யுங்க. நீங்க உல்டாவா போட்டுறாதீங்க. Almost everybody out there has the priorities reversed. ஆனா வெளியில இருக்க அனைத்து மனிதர்கள் பெரும்பாலும் எப்படி இருக்காங்கன்னா, இத உல்டாவா தான் போட்டு வச்சிருக்காங்க. உடம்புக்காக ஆன்மாவை போட்டுறாங்க. They put this in the service of a vanishing garment. இந்த ஆன்மா வந்து என்னைக்கே ஒரு நாள் நம்ம ட்ரெஸ் மாதிரி அழிஞ்சு போகக்கூடிய இந்த உடம்புக்கு, இந்த துணிமணிக்கு தான் நம்ம மனிதர்கள் வந்து பெரும்பாலும் ஆன்மா வந்து சர்வீஸ்ல போட்டுறாங்க. Tubu ila Allah, repent. எல்லாம் பாவ மன்னிப்புக்காக கேட்போம். மாஷா அல்லா, லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமுன் அலைக்கும்.